பல்லடம் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் செல்போன் வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்போ இது குறித்த விவரம் என்ன? ஏன் இப்படி ஒரு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது? அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனை ஏராளமான தொழிலாளர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பிரதான மருத்துவமனையாக இருந்து வருகிறது. தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளி நோயாளிகள் இங்கு சென்று மருத்துவம் பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய அதாவது மின் சாதனங்கள் அவ்வப்பொழுது பழுது ஏற்பட்டு தொடர்ந்து மின் விநியோகம் துண்டிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய UPS மற்றும் ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் போதிய பராமரிப்பின்றி செயல்பாடின்றி தற்பொழுது இருந்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று விபத்து ஏற்பட்டு கால் முறிவில் வந்த நபருக்கு சிகிச்சையானது அளிக்கப்படுவதற்கு அங்கு மின்சாரமும் இல்லாத சூழ்நிலையில் ஜெனரேட்டர் மற்றும் UPS துணையும் இல்லாமல் வெறும் சாதாரணமாக செல்போன் லைட் உதவியுடன் மருத்துவம் பார்க்கப்பட்ட அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகள் தற்பொழுது வெளியாகி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவமனை போன்ற இடங்களில் இதுபோன்று மின்சார விநியோகமானது துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும் எனவும், அதே நேரத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் UPS போன்ற சாதனங்களை அவ்வப்பொழுது பராமரித்து வைத்து இந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிப்பு ஏற்படாமல் மற்றும் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது எனவும், தொடர்ந்து உயிர் சம்பந்தப்பட்ட இடத்தில் இதுபோன்று மின் விநியோக பொருட்களை சரியாக பராமரிப்பு மேற்கொண்டு வைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது மருத்துவமனையில் நோயாளிக்கு செல்போன் லைட் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காயத்ரி, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக நன்றி பாலாஜி.